ஒரு அசோசியேட் டைரக்டராக இருந்தால் என்ன, ஒரு வசனகர்த்த அளவுக்கு உயர்த்தின என்னோட இயக்குனர் தரணி சார் அவர்களுக்கும், நான் சொன்ன கதையை கேட்டு என் மேலே முழு நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இயக்குற அரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்த விஜய் சார் அவர்களுக்கும், அந்த சொன்ன கதையை எந்தவித தடங்களும் இல்லாமல் எல்லா விதையிலையுமே ஒத்துழைப்பு கொடுத்து அந்த படத்தை தயாரித்த திரு பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கும், திரு குருநாத் மையப்பன் சார் அவர்களுக்கும், ஏவிஎம் நிறுவனத்துக்கும், இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வெளியிட்டு மிகப்பெரிய வெற்றி படமாக்க போகிற சன் பிக்சர்ஸ்க்கும், திரு கலாநிதிமாறன் சாருக்கும், இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். மேடையினுடைய இன்றைய விழாவினுடைய ஹீரோ வந்து மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி சார். உண்மையிலே வந்து நம்மளும் வந்து மியூசிக் டைரக்டர்லாம் ஆயிரம்லாம் நிறையா ஃபீலிங்லாம் பண்ணால் தான் இளையராஜா சார்லாம் ஓரங்கட்டலாம் நினச்சி தான் ஊர்லேருந்து பொட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அவர் நம்மளை ஓரங்கட்டி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து முதல் படம் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து நம்ம டைரக்டர் அண்ணன் சந்திரசேகர் அண்ணன் தான், விஜய் சாரோட ஃபாதர். கரெக்டு தானே? எப்படி? ஸோ அந்த படத்திலேயே ரெண்டு பாட்டு ஹிட். அந்த படத்தில் 2 சாங் வந்து ஹிட்டு. அன்னையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் நான் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன். படம் எப்படி வேணாலும் இருக்கலாம், படம் ஓடுற படம் தான் நல்ல படம், ஓடாத படம் தான் நல்ல படம்லாம் கிடையாது. ஆனால் வந்து அன்னையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் கண்டினியூவாக ஒரு படத்தில் அவர் 2 பாட்டாவது ஹிட் பண்ணிடுறார். அவர் ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்து இவ்வளோ பெரிய ஒரு மாசு ஹீரோவுக்கு படம் பண்ணும் பொழுது அதோட இது என்ன அப்படிங்கிறது அந்த மியூசிக் டைரக்டருக்கு தான் தெரியும். இதை வாய்ப்புக்கு அவர் எவ்வளோ வெயிட் பண்ணியிருப்பாருன்னு. இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் உழைச்சி தான் அந்த இடத்துக்கு வந்துருக்கிறாங்க. அதில் விஜய் சார் வந்து டான்ஸ் மூவ்மெண்ட் ஆடும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து தித்தாக் 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 தித்தாக்னு ஃபுல்லாக பயங்கரமாக ஆடிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்தா அப்படியே எப்படி நின்றுட்டு என்னமோ ஒன்றுமே தெரியாத புள்ள மாதிரி இப்படி நின்றுட்டே இருந்துட்டு அப்படி பார்த்து அப்படின்ட்டு வந்துட்டு அவ்வளோதான். பின்னாடி ஆடுற டான்ஸ் எல்லாம் பாவம் எப்படியாவது ஃப்ரேமில் காட்டியர்னு மூஞ்சின்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் வேலைக்காது. கடைசியாக அது ஃபுல்லாக எல்லாம் அடிச்சு சாப்பிட்டு இவர் பாட்டுக்கு ஓகே பாய் சீவின்ட்டு சாயந்தரம் 6 மணிக்கு கிளம்பிட்டு போயிடுவார். அதுக்கு அடுத்தது 3ஆவதாக பார்த்தீங்கன்னாக்க இந்த விழாவினுடைய ஹீரோ வந்து சன் பிக்சர்ஸ். சன் பிக்சர்ஸ்னா என்ன, அப்படி சன் டிவியை பற்றி நம்ம ஒன்றும் சொன்னீங்களே. நாளைக்கு வந்து யார் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் மாறலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு